அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், வாழ்க்கை வந்து கிராமப்புறத்தில் தான் இருக்குது. கிராமம் என்பது நிகழ்கால சொர்க்கம். ஒரு விவசாயம் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இது நாற்றங்கால். இந்த சூரிய ஒளி வந்து தண்ணியில் பட்டு தண்ணியில் ஒரு சூரியன் இருக்க மாதிரி தெரியுது. பாருங்கள், இது வந்து நாற்றங்கால். குறுவைன்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயம், வருடத்தின் முதல் விவசாயம் முடிஞ்சு போச்சு, அறுவடை முடிஞ்சிருச்சு. அடுத்தது சம்பா என்று சொல்லக்கூடிய 2வது விவசாயம் ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் ஒரு 4-5 நாளில் விதை விட போகிறோம். ஒரு அருமையான சூழல், கிராமத்து சூழல். பாருங்கள், நகர்ப்புறத்தில் போய் தொழில் ரீதியாக இப்போ வேலை சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக எதுக்கு போனாலும் சரி, நகர்ப்புறம், வெளிநாடு எங்கே போனாலும் சரி, பிறந்த ஊரை மறந்துடாங்க. கிராமவாசிகளுக்கு நீங்கள் கிராமத்தில் தான் பிறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிராமத்துக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துடணும். நான் ஒரு 15 ஆண்டுகள் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தேன். மறுபடியும் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நகர்ப்புறத்தில் வந்து அனாதையப்படுவோன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்தாச்சு. மருத்துவம், கல்வி எதையாவது ஒரு சொல்லிவிட்டு போய் நகர்ப்புறத்தில் தங்க வேண்டாம். நகர்ப்புறத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இங்கே தங்கலாம். கிராமத்துலேருந்து போனவங்க நிச்சயமாக கிராமத்துக்கு மீண்டும் திரும்பி வந்துடணும். நிகழ்கால சொர்க்கம் தான் கிராமம். ஒரு அருமையான சூழல். அடுத்த விவசாயம் சம்பா விவசாயம் ஆரம்பிக்க போகிறோம். விதை விட போகிறோம். ஆவணி மாதம் கடைசியில் இன்னொரு 4-5 நாளில் விதை விட்டால் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 4 மாதம் கழித்து ஒரு விவசாயம், ஒரு நெல் உற்பத்தி ஆகுதுன்னா 4 மாதம் பிடிக்கும். அதுக்கு கொய்யா 4 மாதங்கள் பிடிக்கும். தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை 1, 2 அந்த முதல் வாரத்தில் அறுவடைக்கு வந்துடும். கிராமத்துக்கு வாங்க. இல்லைனா கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருங்க, வெளியில் கிளம்ப வேண்டாம். கிராமம் என்பது நிகழ்கால சொர்க்கம். வணக்கம் சார்.